Hi friends, welcome to Two Bird channel. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனலில் Tuesday vlog ஸ்டார்ட் பண்ணலாம். Monday vlog வந்து yesterday போட்டிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். as usual மார்னிங் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா மழை தான் வந்துட்டுருக்கு. கண்டினியூவாக 4 நாள் மழை வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், நல்லா தெரியும். காலையில் 6 மணி ஆகுது. ஸோ காலையில் எழுந்ததுக்கப்புறம் டீ வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கேன். பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன். சூடானதுக்கப்புறம் டீ போடணும். அதுக்கடையில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக நான் பவுடர் எடுத்துகிட்ருக்கேன். இந்த பவுடர் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட் ஆகுது, ஒயிட்டன் கொடுக்குது, பிக்மெண்டேஷனாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வச்சு நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாலும் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ டிகாசன் போட்டு டீ ரெடி பண்ணிவிட்டு டீ குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சப்பாத்தியும் ஆனியன் ஃப்ரையும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஆனியன் ஃப்ரையும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நான் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி அண்ட் ஆனியன் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல், எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நைட்டு வச்ச எக் கிரேவி வந்து மண்டே விலாகில் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ சப்பாத்தி, ஆனியன் தொக்கு, அதுக்கப்புறம் எக் கிரேவி, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ ஆனியன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆனியன் தொக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் காலேஜ் போகிறப்போ எங்கள் வீட்டில் அம்மா செஞ்சாங்க அப்படின்னா காலேஜில் கொண்டு வந்து கொடுப்பாங்க சப்பாத்தியும், அதுக்கப்புறம் ஆனியன் தொக்கும். சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி, ட்ரையாங்கிள் சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து இது மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்காக தேவையான வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு புளியெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ரசமும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரசம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேங்கிறத மண்டே விளக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாண ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். சாதமும் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் மட்டும் ரெடி பண்ண போகிறோம், உருளைக்கிழங்கு சாம்பார். பருப்பு வந்து நான் வேக வச்சுட்டேன் ஆல்ரெடி. பருப்பு வந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்க போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சாம்பார் தான். சாம்பார், ரசம், சாதம், இதோட ஒரு சைடிஷ் பண்ண போகிறேன். என்ன சைடிஷ் அப்படிங்கிறத வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சுட்டு இப்போ சாம்பாரோட சேர்த்து தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்து கலந்து விட்டுட்ருக்கேன். சாம்பார் பொடியும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான பொரியல் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் கட் பண்ணி பொரியல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம், சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், இன்றைக்கி தான் லஞ்ச் எங்களுக்கு. அதுக்கப்புறம் லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்காக பிளேட்டெல்லாம் இருக்குது. சாம்பாரெல்லாம் சாப்பிட்டது போக மீதம் இருக்குது. அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன் நான். பாருங்கள், முட்டைக்கோஸும் கொஞ்சம் மீதம் இருக்குது, இதை நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ தலைக்கு எண்ணெய் வச்சு 1 வீக் ஆயிடுச்சு. தலைவலியே வந்துருச்சு எனக்கு. தலைவலி வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது நம்ம எண்ணெய் வச்சு 1 வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே. ஸோ எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். பேராசூட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் க்ரோ அப் ஆகிறதுக்கு, ஹேர் க்ரோ அப் ஆகிறதுக்காக ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா சொல்லுங்கள், நான் சேனல் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் வச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா,
அதனால் விளக்கு பொருத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பூஜை ரூமில் வந்து நான் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நெய் தான் விட்டுருக்கேன் விளக்கு போடுறதுக்கு. திரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போது விளக்கு பொருத்தியாச்சு. சாமி கும்பிட்டுக்கலாம். பூஜை ரூம்னால் தனியாக பூஜை ரூம்லாம் கிடையாது, நான் செல்ஃபில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிருஷ்ணர் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு நான் ட்ரா பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க போயிட்டு பாருங்கள். ஸோ ஊதுபத்தி காமிச்சிட்டோம். எல்லா சாமிக்கும் ஊதுபத்தி காமிச்சிட்டு அப்படியே முன்னாடி ஹாலுக்கு போனோம்னா அங்கே விநாயகர் இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம ஊதுபத்தி காமிச்சிக்கலாம். எல்லா ரூமுக்குமே நான் ஊதுபத்தி காமிச்சிடுவேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை போய்ட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டில் செட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஈவினிங் டைம் வந்து எந்த ஒரு ஸ்நாக்கும் நான் ரெடி பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் மட்டும் அப்படியே சாப்பிட்டுட்டோம். பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. கீழே பசங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க. ஈவினிங் டைமில் தான் பசங்க எல்லோரும் விளையாடுறதுக்கு வருவாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படிங்கிறதுக்காக டெரஸில் அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துகிட்ருக்கேன். ஸோ கீழே இப்போ வாக்கிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வாக்கிங் எங்கேயும் போகிறதில்ல. அப்படியே டெரஸ்லேயே கொஞ்சம் தூரம் நடந்துக்கிறது. மழை வந்து பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்படியே இருக்குது. பசங்க விளையாடுறத பார்த்துட்டே அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் டைம் அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. வாக்கிங் போகும்போது எதாவது சாங் கேட்டுக்கிட்டு இல்லை பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னா வாக்கிங் போகிற ஒரு கஷ்டம் தெரியாது. ஸோ அப்படியே ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படியே நடந்துட்டு வந்துடலாம். நல்லாவே இருட்டுற ஸ்டேஜ் ஆகிருச்சு. இங்கே வந்து அதுக்கப்புறம் லைட் ஆகிடுச்சு. நானும் என் பையனும் கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம் அப்படிங்கிறதுக்காக என் சின்ன பையனோட ஏதோ ஒரு புது கேம் அவன் சொல்லித்தரேன்னு சொன்னான். ஸோ அவனோட நான் சேர்ந்து விளையாடிட்டுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டியூஸ்டே விலாக் இப்படி தான் போணுச்சு. இன்றைய நாள் இப்படி தான் எனக்கு போகுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட டெய்லி விலாக் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இது பேரு மேரு மேரி. இப்போ பண்ணுங்க. தேரி தேரி மேரி கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீ. ஐயோ, அவுட் 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 அவுட். சிஸ்டர் வந்துருச்சா? அவுட். இப்போ என்ன விளையாடலாம்? ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸ்டோன் பேப்பர் scissor. Stone paper scissor. Stone paper scissor. Out.